இந்த வீடியோல சொல்ற எல்லாமே எஜுகேஷனல் அண்ட் சேஃப்டி அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டும் தான். இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உங்க லவ்வருடைய கால் ஹிஸ்டரி எப்படி உங்களுடைய மொபைல்ல பாக்குறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். உங்க லவ்வர் யார்கிட்ட பேசுறாங்க, எவ்வளவு நேரம் பேசிருக்காங்க, என்ன நம்பர்ல இருந்து வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய மொபைல்லயே நீங்க பாத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய கால் ஹிஸ்டரியும் வந்து மத்தவங்க பாக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, மத்தவங்களுடைய கால் ஹிஸ்டரியை வந்து பார்க்க முடியும்ட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய கால் ஹிஸ்டரியும் வந்து மற்றவங்களால பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அதிலிருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொல்கிற ட்ரிக்கு உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்பில் வந்து ஒர்க் ஆகணும்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோ கீழே வந்து ஒரிஜினல் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 100% வரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி மற்றவங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி எப்படி, அதாவது உங்கள் லவ்வருடைய கால் ஹிஸ்ட்ரி எப்படி உங்களுடைய மொபைலில் பார்க்குறதுன்றது என் மொபைலை வச்சு நான் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ என்னுடைய மொபைலில் பாருங்கள். இப்போ நான் கையில் வச்சிருக்கிற மொபைலில் ரீசெண்ட்லியும் சரி எந்த ஒரு கான்டாக்ட் கால் ஹிஸ்ட்ரியுமே கிடையாது. இப்போ நான் அதையும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ என் பக்கத்தில் இருக்கிற மொபைல்லேருந்து என்னுடைய மொபைல் கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கால் பண்ணோம் இல்லையா, அந்த கால் ஹிஸ்ட்ரி வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுதா. ஸோ இப்போது நான் சொன்ன அந்த ட்ரிக் உங்களுடைய லவ்வருடைய கால் ஹிஸ்ட்ரி எப்படி பார்க்குறதுன்றதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இதுக்கப்புறம் பாருங்கள் என்னுடைய மொபைலில் வந்து அந்த கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே இப்போ வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா உங்களுடைய மொபைலில் மை ஜியோ ஆப் ஓப்பன் பண்ணிங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மை ஜியோன்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஆப் வந்துடும். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. மை யூசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களோட டேட்டா யூசேஜ், நீங்கள் என்ன எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் கால்ஸ் என்னென்ன கால்ஸ்லாம் பேசுகிறீங்க அப்படின்ற எல்லாமே வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தான் ஷோ ஆகும் இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து உங்களுடைய லவ்வருடைய கால் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் பார்க்கணுன்னா இப்போ என்ன பண்ணணும்னா சேம் அதே தான். மேலே சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் ஸ்விட்ச் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு கீழே லிங்க் நியூ அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் மொபைலாக என்னன்னு கேட்கும். ஸோ மொபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மொபைல் நம்பர் கேட்கும். இந்த இடத்துல உங்களுடைய லவ்வருடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஓடிபியை என்டர் பண்ணிங்கன்னா அவங்களுடைய இது வந்து உங்களுடைய மொபைலில் வந்து இதுக்கப்புறம் அவங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுடைய மொபைலில் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு மறுபடியும் நம்ம சொன்ன மாதிரி தான் மேலே சர்ச் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் கீழே மை யூசேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் டேட்டா கால்ஸ்னு இருக்கு இல்லையா, அதில் கால்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து நம்மளுடைய மொபைலில் ஷோ ஆகும். ஸோ இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா அவங்களுடைய கால் ஹிஸ்ட்ரியில் ஏதாச்சும் கால் பண்ணி டெலீட் பண்ணியிருந்தாலுமே அந்த கால் ஹிஸ்ட்ரி கூட நம்மளுடைய மொபைலில் வந்து ஷோ ஆகும், ரிமூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய கால் ஹிஸ்ட்ரியை நம்மளுடைய மொபைல்லையே நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். நம்ம வேணும்னா அந்த கால் ஹிஸ்ட்ரியை டவுன்லோட் கூட பண்ணிக்க முடியும், ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்க முடியும். அதுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டூ யூ வாண்ட் டு வியூ ஸ்டேட்மெண்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் இருக்கும். இமெயில் ஸ்டேட்மெண்ட், வியூ ஸ்டேட்மெண்ட், டவுன்லோட் ஸ்டேட்மெண்ட்னு. உங்களுக்கு எது ஒன்று வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது நான் வந்து வியூ ஸ்டேட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 7 days, 15 days, 30 daysனு இருக்கும். லாஸ்ட் 6 monthோடைய கால் ஹிஸ்ட்ரியை வந்து இதுலேருந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 7 days மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஸ்டேட்மெண்ட்னு ஒரு ப்ளூ கலரில் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன்ஸ் யூசேஜ் சார்ஜஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேட்டா வாய்ஸ்னு இருக்கும். அதில் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டதும் கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது அவங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு பிடிஎஃபாகவும் டவுன்லோட் ஆகிடும். வேணும்னா நம்ம அதை பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த ட்ரிக்கை உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி எல்லாம் மற்றவங்க யாருன்னா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதுலேருந்து எப்படி சேஃபாக இருக்கணும் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மை ஜியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. சேம் அதே மாதிரி தான் உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாக் அவுட்
ஃப்ரம் திஸ் டிவைஸ்னு இருக்கும். அடுத்து லாக் அவுட் ஃப்ரம் ஆல் டிவைசஸ்னு இருக்கும். அதை செகண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எல்லாரோட இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி யாராவது பார்த்துருந்தாங்கன்னா அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ அவங்க எப்படி உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரிலாம் அவங்களால பார்க்க முடியுதுன்னா, மை ஜியோ ஓப்பன் பண்ணிட்டு மொபைல் நம்பர் கேட்கும். அதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு வரக்கூடிய ஓடிபியை வந்து அவங்களுடைய மை ஜியோ ஆப்பில் வந்து என்டர் பண்ணிட்டாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி தான் உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து அவங்களால வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து ஜியோ சிம் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதிலிருந்து 1 to 1க்கு நம்ம சொல்கிற மாதிரி டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ப்ரீ பில் அப்படின்ட்டு கேபிட்டலில் டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு எந்த மந்த்தோ அந்த மந்தோடைய நேமை வந்து டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு மெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு 1 to 1க்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி வந்து வந்துடும். நீங்கள் பிஎஸ்என்எல் யூஸராக இருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து சேம் இதே மாதிரியான ஒரு ட்ரிக் இருக்குது. அது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் பிஎஸ்என்எல்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.